வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5 வெளியாகவிருக்கிற தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்தவரைய அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ், அந்த படம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஏப்ரல் 18 ஒரு ப்ரெஸ் மீட்டோட ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்மலாக ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் ப்ரொமோஷன்ஸு. கமல் சார் வந்ததுக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அந்த வரிசையாக என்னென்னலாம் பண்ணணுமோ, ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ, செகண்ட் சிங்கிள் எப்போ, ஆடியோ லான்ச் எப்போ, டீசர், ட்ரெய்லர் எல்லாமே என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் வரிசையாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கும். ஜூன் 5 இந்தியா உலகமெங்கும் மிகப்பெரிய அளவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த ஆண்டு மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யக்கூடிய படமாக தக் லைஃப் இருக்கும். ஓப்பனிங்லாம் மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கனெக்ஷன்லையும் புதிய ரெக்கார்ட் பண்ணும். ஏற்கனவே வியாபாரம், டிஜிட்டல், சேட்டலைட்டு எல்லாத்துலேயுமே பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் வியாபாரமாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புது ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னுமே நம்ம ஃபுல்லாக செலிப்ரேஷன் டைம் தான். ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆரம்பித்து எல்லாமே செலிப்ரேஷனாக தான் இருக்கும். நம்ம எப்படி விக்ரமுக்கு கொண்டாடினோமோ 2022 அந்த மாதிரி இந்த முறை இது ஆஃப்டர் நாயகனுக்கு அப்புறமாக கமலஹாசன், மணிரத்னம் சேர்ற படம். அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்பி. தக் லைஃப் அப்படின்னா என்னன்னா, ஆஃப்டர் நாயகன், ஆஃப்டர் விக்ரம், ஆஃப்டர் பொன்னியின் செல்வன், கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, ரெண்டு பேரும் கைகோர்க்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதோடைய யூஎஸ்பி. இதை தவிர மற்ற எல்லாமே ஒரு போனஸாக இருக்கும், ஒரு அடிஷனாக இருக்குமே தவிர இதுதான் மெயின். நேற்றுக்கு ஒரு பிக்சர் பார்த்தேன், துபாயிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிக்சர். அது நேற்று முந்தா நாள் எடுத்த பிக்சர்னு நினைக்கிறேன். ஸோ உலகநாயகன் கமலஹாசன் அமெரிக்காவில் அவருடைய வேலையை முடிச்சுட்டு இப்போ துபாய் ரீச் ஆகிருக்காரு அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. இதில் என்னென்னா, ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன், இன்னொரு பக்கம் ரவிசாஸ்திரி. ஸோ ரவிசாஸ்திரியும் 80களில் கிரிக்கெட் ஆட வந்தவர், அண்டர் 19 இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர். 80களில் 83 வேர்ல்டு கப்பில் அந்த டீமில் இருந்தவர். ஆனால் ஒரு மேட்ச் கூட விளையாடல, ரிசர்வில் இருந்தவர் ரவிசாஸ்திரி. வெங்சர்கர் ஒரு மேட்ச் விளையாண்டார், ரவிசாஸ்திரி ஸ்குவாடில் இருந்தார். அதுக்கப்புறம் ரவிசாஸ்திரி எப்போ பாப்புலர் ஆனார் அப்படின்னா 1985 மினி வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அது கவாஸ்கர் கேப்டன்சியில் இந்தியா ஜெயிச்சாங்க. அந்த ஜெயிச்ச பொழுது சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சொல்லி அவருக்கு கார் கொடுத்தாங்க. அந்த ஆடி கார் 1985 அதை வச்சு ஒரு ரவுண்டு வருவார் கிரவுண்டில். ஸோ அந்த இது இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் நிறையா விளையாண்டுருக்காரு. அதாவது நம்பர் 11 அவர் பேட்டிங் ஆட ஆரம்பித்து நம்பர் 11, 10, 9, 8, 7 ஓப்பனிங் வரைய வந்தார். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கபில் தேவ் அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னாலும் அவர் அதில் இப்போ ஒரு 25% இருப்பார். ரவிசாஸ்திரி, மனோஜ் பிரபாகர்லாம் கபில் தேவில் அட்லீஸ்ட் ஒரு 25% அந்த லெவலில் ஒரு ஆல்ரவுண்டரு. பின்னாடி இந்தியன் டீம் கோச்சாக மிகப்பெரிய அளவு வெற்றிகளை குவிச்சார். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. இவர், விராட் கோலிலாம் நல்ல ஒரு காம்போவாக இருந்து நிறைய டெஸ்ட் மேட்ச்லாம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு வீரர் அவர். உலகநாயகன் கமலஹாசன்லாம் துபாயில் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். இது எதேச்சியாக நடந்ததா இல்லை இது ஏற்கனவே பிளான் பண்ணி மீட்டப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. கமலஹாசன் அப்போ 80s மிகப்பெரிய கதாநாயகன். அதாவது 80sலன்னு நான் சொல்கிறது ஏக் துஜே கேலியே, சாகர், அந்த மாதிரி படங்கள் சொல்கிறேன், சனம் தேரி கசம் அப்படிலாம் நடித்து ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஹாட் ட்ராப்பாக இருந்தார். ரவிசாஸ்திரியும் ஒரு வகையில் ஹாட் ட்ராப் தான். அவருக்கும் லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம். ஒரு பக்கம் கமலஹாசன் அந்த காலத்து காதல் இளவரசன், அந்த மாதிரி அவருக்கு ஒரு டேக் உண்டு. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற செய்தி. கமல் துபாயில் இருக்கார், அந்த ஜுமா துபாய் ரெஸ்டாரண்ட், அதில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த பிக்சர் வந்திருக்கு. தமிழ் வருடப்பரப்பை முன்னிட்டு
படங்கள் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதில் மிக முக்கியமான படங்கள், பல்வேறு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஆர்டரில் இல்லாமல் ரேண்டமாக நான் சொல்கிறேன். இதில் வந்து சிங்காரவேலன், இந்த சிங்காரவேலன் படத்தை பொறுத்தவரைய இது ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, சிங்காரவேலனுக்கு முந்தின படத்தினால தான் இந்த படம் ஸ்பெஷல் ஆனது. சிங்காரவேலனுக்கு முந்தின படம் குணா 1995 நவம்பர் 5ஆம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து கமலஹாசன்னாலே அழகு, அவ்வளவு அழகாக இருப்பார். அவ்வளவு அவருக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் அவரோட அழகுக்காகவே உண்டு. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து மூஞ்சியெல்லாம் கருப்பு மேக்கப் போட்டு ஒரு மனநலம் குன்றிய ஒருத்தராக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அதில் அழகுக்கு வேலையே இல்லை. அவரோட கேரக்டர் அழகாக இருக்கும், பட் அவர் ஆள் அழகாக இருக்க மாட்டார். கமல் ரசிகர்களுக்கு வந்து என்னென்னா, ஹேண்ட்ஸமா கமலை காமிங்க ஐயா, ஒரு நல்ல மியூசிக்கல் ஹிட்டா கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து இளையராஜா காதல விழுந்துருச்சு. அதனால 1992ஆம் வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் தான் 1992 ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்கு வந்த படம் தான் சிங்காரவேலன். தென்னகம் எங்கும் அதிகமான திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதாவது சாங்ஸ்லாம் அவ்வளவு சூப்பர். அதில் குறிப்பாக புதுச்சேரி கச்சேரி பாட்டுக்கு அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவர் உடம்புல கட்டிட்டு வர்றதெல்லாம், அதுதான் ஃபுல் பேஜ் விளம்பரம். அப்பெல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்கலாம் தினத்தந்தியில், ஃபுல் பேஜ் விளம்பரம் தென்னகம் எங்கும்னு. சிங்காரவேலன் அந்த படம் ஆடியோ கேசட் வந்த உடனே வாங்கினதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ ஹிட் சாங்கு. சொன்னபடி கேளு, இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய், அந்த மாதிரி பாட்டு, ஓரங்கா ஸ்ரீரங்கா கொப்பர தேங்கா, இது நம்ம போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி, எல்லா பாட்டுமே ஹிட்டு. இதற்கு முன்னாடி வந்து ராஜாதி ராஜா தான் நம்ம இளையராஜாவுடைய பாவலர் கிரியேஷன்ஸ் தயாரித்த படங்களே அதிக வசூல் பண்ண படமாக இருந்தது. ராஜாதி ராஜாவோட கலெக்ஷனை ஒரே வாரத்தில் பீட் பண்ணிச்சு சிங்காரவேலன். ஃபர்ஸ்ட் வீக்லேயே டோட்டல் கலெக்ஷனை பீட் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனையும், மிகப்பெரிய ஒரு காமெடி படமாகவும், ஒரு காமெடி லவ் சாங்ஸு, அப்படி ஒரு ஜாலி என்டர்டைனராக ஒரு கோடை விடுமுறையில் கிடைச்ச படமாக சிங்காரவேலன். ஒரு ஏப்ரல் 14க்கு வந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 33 ஆண்டுகள் ஆச்சு. 92ல் வந்த படம், 2025 33 இயர்ஸ் ஆஃப் சிங்காரவேலன். அபூர்வ சகோதரர்கள், அப்பு ராஜா 36 இயர்ஸ் ஆஃப் அபூர்வ சகோதரர்கள் ஏப்ரல் 14 வெளியானது. 1989 மிகப்பெரிய வசூல் சாதனை. இதற்கு முன்னாடி இருந்த எல்லா படங்களுடைய வசூல் சாதனையும் அடிச்சு நொறுக்கி பயங்கரமான பிளாக் பஸ்டர், அதிகமான திரையரங்கள். அதாவது அந்த 31 நாள் அவங்க போட்டிருக்காங்க மேட்டுப்பாளையம் சுபா தியேட்டரில். கடந்த 31 நாட்களில் பார்த்த ரசிகர்கள் 92,048. மொத்த வசூல் தொகை 2,31,568. வரி நீங்களாக 1,66,340. இந்த மாதிரி தியேட்டருக்காரங்க போட்டிருக்காங்க. இவ் வெற்றி காவியத்தை எமது திரையரங்கில் திரையிட உதவிய அதை போட்டுட்டு திரு எஸ் பாலசுப்ரமணியனுக்கு வெற்றி காவியமாக்கிய ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி. அபூர்வசாலியின் சாதனை வசூல் தொடர்கிறது. அனைத்து ஊர்களிலும் இதுவரை திரையிட்ட காட்சிகள் 130, ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் 130. இது வந்து ஈரோடு ரீஜனு. கேரளாவில் 100 நாட்கள் இந்த படம் மிகப்பெரிய, மலையாளத்திலே 100 நாள் ஓடி இருக்கு, மலையாளத்தில் கேரளாலேயே 100 நாட்கள் ஓடி இருக்கு. சகலகல்லா வல்லவன் சாதனையை இந்த படம் முறியடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு வந்து 48 மார்க் ஆனந்த விடனில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்டைனரே இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ஒரு புதுமை முயற்சியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு படத்துக்கு என்னென்னலாம் விறுவிறுப்பாக இருக்குமோ எல்லா விறுவிறுப்பும் அமைந்த படம். தமிழில் மட்டும் இல்லாமல் இது வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி ஹிந்தியில் அப்பு ராஜான்னு ரிலீஸ் பண்ணி ஹிந்தியிலன்னு சொல்லி சக்கா போட்டு ராஜ்கமல் நிறுவனத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த படம்னா அது வந்து அபூர்வ சகோதரர்கள் தான். தலையெழுத்தையே மாற்றிய படம். இந்த படம் பார்த்த ரசிகர்களோட எண்ணிக்கை வந்து இன்னி வரை பீட் பண்ண முடியல. 2 கோடி டிக்கெட்டுக்கு மேல், அந்த ஃபுட்ஃபால்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது 2 கோடி டிக்கெட்டுக்கு மேல் போன படம். விக்ரம்லாம் 1,30,00,000. விக்ரம் அதிகம், பட் 2 கோடிங்கிறது ரொம்ப ஹியூஜ். அன்னைக்கு இந்த அளவு பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாமே ரிப்பீட்டாக பார்த்தாங்க. எல்லாமே 6 தடவை, 7 தடவை, 8 தடவை. அதாவது இந்த படம் அப்பு கமலுக்காக பார்த்தவர்கள் ஏராளமான பேர், ராஜா கமலுக்காக பார்த்தவர்கள் ஏராளமான பேர், பாட்டுக்காக பார்த்தவர்கள் ஏராளமான பேர். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹிட் படம்னா இதுதான். இதோட பயங்கர போட்டியாக பல நல்ல படங்கள் வந்தும் இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சிருக்குன்னா அப்போ எவ்வளவு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கமலஹாசன், அவருக்கு தெரியும் ஆடியன்ஸோட பல்ஸு எப்படி ஒரு படத்தை ஹிட் பண்ணணும்னு. அப்படி கொடுத்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள். சிங்கிதம் சீனிவாசராவ்,
இளையராஜா, கவிஞர் வாலி இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்த சிக்ஸர் தான் பிசி ஸ்ரீராம். மறக்கவே முடியாது பிசி ஸ்ரீராமை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த எடிட்டராக இருக்குது எல்லாருமே. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். சினிமா வந்து ஒரு தனி மனிதனோட வெற்றி கிடையாதுன்னு கமல் சார் சொல்லுவார். கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி.